ஸோ ரீசெண்டாக நம்ம ஓபிடியில் நிறைய பேர் ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து மேடம் பாசிஃபையர் கொடுக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைங்களுக்கு 6 வாரத்துலேருந்து 8 வாரத்துக்கு முன்னாடி பாசிஃபையர்ஸ் ஆறவே மிக்காதீங்க. ஸோ 1.5 மாதத்துக்கு முன்னாடி பாசிஃபையர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாக நிப்பிள் கன்ஃபியூஷன். ஏன்னா பாசிஃபையரும் நிப்பிள் மாதிரி தான் இருக்கும். நம்ம கிட்ட சக் பண்ணுற குழந்தைங்க பாசிஃபையர் சக் பண்ணி பழகும்போது அவங்களுக்கு ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நிப்பிள் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ டைரெக்டாக ஒழுங்காக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்களோட சக்கிங் டைமில் பிரெஸ்ட்டு ஃபீடு கொடுக்காம பாசிஃபையர் வைக்கும் போது அவங்க கம்மியாக பால் குடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ கம்மியாக பால் குடிக்கும்போது ஆப்வியஸாக அவங்களோட வெயிட் கெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். தேர்டு, ஒரே ஒரு பாசிஃபையர் எல்லா இடத்துலையும் வச்சு திரும்ப திரும்ப எடுத்து குழந்தைங்க வாயில் வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பாசிஃபையர்ஸ்னாலே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு பாசிஃபையர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் குழந்தைங்களுக்கு நல்லது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னாலும் ரொம்ப ஸ்பேரிங்காக 4 மந்த்ஸுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது இஸ் அட்வைசபிள் ஒன்லி வென் இட் இஸ் நீடட் அண்ட் வென் யூ ஆர் அவுட் அண்ட் அபவுட். உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு, ஒரு 10-15 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டான இடம் கிடைக்கிற வரைக்கும் குழந்தை அழுவாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பாசிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கனாலும் 9 மாதத்துக்குள்ளே பாசிஃபையரை ஸ்டாப் பண்ணிடுங்க. 9 மந்த்ஸ்க்கு மேலே பாசிஃபையர் யூஸ் பண்ணுறத கண்டினியூ பண்ணவே பண்ணாதீங்க.